அஸ்ஸலாமு ஹாய் ஹலோ வெல்கம் டு என்வி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோஸ் வச்சு ரோட்டு கடை காளான் மசாலா செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு காளான் நம்மள்கிட்ட இல்லை, கோஸ் மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம ஒரு கோஸில் பாதி எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம கோஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாம முதல்ல நல்லா பெரட்டிக்கோங்க. அந்த கோஸில் எல்லா மசாலாம் போட்டுட்டு ரொம்ப தண்ணி தேவைப்படல, அதனால நம்ம லைட்டா தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பதம் இருந்தா போதும். பாருங்க, நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இது போல குட்டி குட்டியா நம்ம கையில் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெந்துச்சான்னு பார்த்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் அந்த மசாலா அந்த கோஸ் நல்லா வெந்துடும். நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கோப்பையில் எடுத்துக்கலாம் பொரிச்சதை. நம்ம பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. நாங்கள் ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது கூட 1/4 ஸ்பூன் சீனி சேர்த்து ஒரு பிஞ்சளவு உப்புத்தூள் சேர்த்து தக்காளியோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் செவந்ததும் நம்ம அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு கிண்டிக்கிடுவோம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சோள மாவை நம்ம கரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சோள மாவை கரைச்சி சேர்த்துருக்கனால டக்குன்னு கெட்டி ஆயிரும். அதனால 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கோஸ் பொரிச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை லைட்டா பிச்சு போட்டுக்கலாம் 2ஆ. பாருங்க, இது போல 2 பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்க, தண்ணி இஞ்சி கெட்டியா வந்துருச்சு. இப்போ நம்ம கோஸ் பொரிச்சு வச்சிருந்ததை இதுல போட்டு லைட்டா பெரட்டி விட்டுக்கலாம்.
லைட்டாக ஒரு 3 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். பாருங்க, இன்னுமே நல்லா திக்காயிடுச்சு. கோஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து பூரியை வந்து உடச்சி இது போல் தூவி விட்டுக்கோங்க. அப்படியே மிச்சரையும் அது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ பொரியும் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் அதையும் அது மேலே தூவி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினாவை அது மேலே தூவி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டியான சூப்பரான நமக்கு காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.